வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். புழுதி புயல் காரணமாக குவைத் தனியார் பள்ளிகளில் இ-லேர்னிங் மூலம் கற்றல் நடவடிக்கை. வானிலை ஆய்வுத்துறையால் வெளியிடப்பட்ட வானிலை எச்சரிக்கை காரணமாக பல தனியார் பள்ளிகள் திங்கட்கிழமை புழுதி புயலுக்கு முன்னதாகவே தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தங்கள் கல்வி மற்றும் நிர்வாக ஊழியர்களுக்கு அவசர உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாக அந்த துறையின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேரில் வகுப்புகள் நிறுத்தப்படும் அபாயம் உள்ளதால் குழுக்கள் தளம் வழியாக மின் கற்றலை செயல்படுத்துவதும் இந்த உத்தரவுகளில் அடங்குகின்றது. பள்ளி கட்டிடங்களில் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை பாதுகாப்பாக மூடுவதன் முக்கியத்துவத்தையும் இது தொடர்பாக கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட எந்தவொரு முடிவுகளையும் தொடர்ந்து அறிந்து கொள்வதன் முக்கியத்துவத்தையும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். குவைத்தில் ஏப்ரல் 14 திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு தொடங்கி ஏப்ரல் 15 வரை தூசி புயல் வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் முன்னதாகவே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பிடத்தக்க குறைவு ஏற்படும் என்றும் சில பகுதிகளில் 1000 மீட்டருக்கும் குறைவாக குறையும் என்றும் சில பகுதிகளில் 0 கூட எட்டும் என்றும் அந்த துறை கணித்திருக்கின்றது. தெற்கிலிருந்து வடமேற்காக மாறி மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி பலத்த காற்று வீசும் எனவும் இதன் விளைவாக கடல் கொந்தளிப்பாகவும் காணப்படும் என்றும் அதிக அலைகளும் ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சில தனியார் பள்ளிகள் கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அதிகாரப்பூர்வ எச்சரிக்கைகளை நெருக்கமாக பின்பற்றவும் தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றவும் சமூகத்தை வலியுறுத்தியிருக்கின்றது. இதற்கிடையில் 2024-2025 கல்வியாண்டுக்கான தனியார் மற்றும் சிறப்பு கல்வி நிறுவனங்களில் இடைநிலை மாணவர்களுக்கு 6 முதல் 9 வகுப்பு வரை இறுதித் தேர்வுகள் கல்வி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட அட்டவணையின்படி மே மாதம் 21 முதல் 29 வரை நடைபெறும். தனியார் மற்றும் சிறப்பு கல்விக்கான செயல் உதவி துணை செயலாளர் மன்சூர் அல் தபீரி அட்டவணையை வெளியிட்டிருக்கின்றனர். ஒவ்வொரு வகுப்பிலும் உள்ள முக்கிய பாடங்களுக்கான தேர்வு தேதிகள் மற்றும் நேரங்களை விவரித்திருக்கின்றனர். அனைத்து தேர்வுகளும் காலை 8 மணிக்கு தொடங்கும் என்றும் அவற்றில் பெரும்பாலானவை காலை 10-15 மணிக்கு முடிவடையும். சில தரம் மற்றும் பாடத்தை பொறுத்து காலை 9:45 மணிக்கு முடிவடையும். முதல் நாள் தேர்வுகளில் 6ஆம் வகுப்புக்கு கணிதம், 7ஆம் வகுப்புக்கு அறிவியல், 8ஆம் வகுப்புக்கு அரபு மற்றும் 9ஆம் வகுப்புக்கு ஆங்கிலம் ஆகியவை அடங்குகின்றது. மாணவர்கள் தங்கள் பள்ளி சீருடையை அணிந்து தேர்வுகளுக்கு தேவையான உபகரணங்களை கொண்டு வர வேண்டும். எந்த வகையான ஏமாற்றுதல் வேலைகள் செய்தாலும் அதற்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. லஞ்ச வழக்கில் கூட்டுறவு மேலாளரை உள்துறை அமைச்சகம் கைது. தங்கள் உத்தியோகபூர்வ பதவிகளை துஷ்பிரயோகம் செய்பவர்கள் அல்லது தனிப்பட்ட ஆதாயத்திற்காக தங்கள் பதவிகளை பயன்படுத்துபவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை உள்துறை அமைச்சகம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நிலைப்பாடு குவைத்தின் அரசியல் தலைமையின் உத்தரவுகளுடன் அனைத்து வகையான ஊழலையும் எதிர்த்து போராடுவதில் சர்வதேச தரங்களை நாடு கடைபிடிப்பதுடன் ஒத்துப்போகின்றது. ஒரு சமீபத்திய அறிக்கையில் கூட்டுறவு சங்கத்தின் மேலாளராக பணியாற்றும் குவைத் குடிமகன் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக அமைச்சகம் அறிவித்திருந்தது. தனது உத்தியோகபூர்வ கடமைகளுடன் தொடர்புடைய பணிகளை நிறைவேற்றுவதற்காக லஞ்சம் கேட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட பின்னர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகளிடம் அதிகாரப்பூர்வ புகார் பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த கைது நடைபெற்றுள்ளது. வழக்கு தொடர்பான கூட்டங்கள் மற்றும் உரையாடல்களை பதிவு செய்வதற்கு பொது வழக்கறிஞர்களுடன் ஒன்றிணைந்து சட்டப்பூர்வ அங்கீகாரம் பெறப்பட்டதாக அமைச்சகம் வெளிப்படுத்தியிருக்கின்றது. இந்த தொடர்புகள் ஆடியோ மற்றும் வீடியோ பதிவுகள் மூலம் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இறுதியில் சந்தேக நபர் இந்த செயலில் சிக்கி மேலும் நடவடிக்கைக்காக பொருத்தமான சட்ட அதிகாரியிடம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த குற்றத்தை அரசு நிறுவனங்கள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை குறைமதிப்புக்கு உட்படுத்தும் ஒரு கடுமையான குற்றம் என்று உள்துறை அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. ஊழல் மற்றும் பொது நம்பிக்கையை மீறுவதற்கான செயல்களை அது முற்றாக நிராகரித்திருக்கின்றது. பொது ஊழியர்களிடமிருந்து லஞ்சம் அல்லது பரிசுகள் கோருவது போன்ற எந்தவொரு தவறான நடத்தையையும் உடனடியாக புகாரளிக்க குடிமக்களையும் குடியிருப்பாளர்களையும் அது வலியுறுத்தி இருக்கின்றது. அதே நேரத்தில் குவைத் சட்டம் அத்தகைய குற்றங்களை புகாரளிக்கும் எவருக்கும் அவை நடப்பதற்கு முன்னரே அல்லது பின்னரோ தண்டனையிலிருந்து விலக்களிக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகின்றது. கைது செய்யப்பட்ட நபர் மனித வளத்திற்கான பொது அதிகார சபை
நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களின் ஒன்றியம் மற்றும் சம்பந்தப்பட்ட கூட்டுறவு சங்கத்தின் பிரதிநிதிகளை கொண்ட 4 பேர் கொண்ட குழு மூலம் நியமிக்கப்பட்டதாக சமூக விவகார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. சாரதி குவைத் விளையாட்டு விழாவை ஏற்பாடு செய்தது. ஸ்போர்ட்னிக் 2025 ரைடர்களின் ஆரோக்கிய பழக்கத்தை அதிகரிக்கவும் விளையாட்டுகளை ஊக்குவிக்கவும் இந்த நிகழ்வு அஹமதி அல் சபாப் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றுள்ளது. சாரதியில் 72 தனிநபர் நிகழ்வுகள் மற்றும் 8 குழு நிகழ்வுகள் உட்பட மொத்தம் 80 நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளன. உறுப்பினர்கள் 16 உள்ளூர் குழுக்களை பிரதித்துவப்படுத்தி போட்டியிட்டனர். குழந்தைகள் சூப்பர் கிட்ஸ், சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர், சூப்பர் சீனியர், மாஸ்டர்ஸ், சீனியர் மாஸ்டர்ஸ், சூப்பர் மாஸ்டர், கிராண்ட் மாஸ்டர்ஸ் ஆகிய பிரிவுகளில் 1000க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். நிறைவு விழாவுடன் இணைந்து நடைபெற்ற அணிவகுப்பு பயணத்தில் சாரதியின் குழந்தைகள் மற்றும் உறுப்பினர்கள் சாரதியின் உள்ளூர் குழுக்களின் பதாதையின் கீழ் அணிவகுத்து சென்றனர். சிறப்பு விருந்தினராக வந்திருந்த ஹிஸ்ஸா அகமது மஹமூத் மற்றும் பிரிக் கேம்ஸ், ஆசிய சாம்பியன்ஷிப் மற்றும் பல்வேறு சர்வதேச போட்டிகளில் இந்தியா சார்பில் பங்கேற்ற சிவானி சௌகான் ஆகியோர் மார்ச் பாஸ்ட் நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். காட்சியுடன் இணைந்து நடைபெற்ற பொது நிகழ்ச்சியை ஹிஸ்ஸா அகமது மஹமூத் தொடங்கி வைத்தார். பொதுச் செயலாளர் ஜெயன் சதாசிவன் தலைமையில் நடந்த விழாவில் பொது அழைப்பாளர் சிஜு சதாசிவன் வரவேற்று பொருளாளர் தினு கமல் வாக்களித்தார். அறக்கட்டளை தலைவர் ஜிதின் தாஸ், மகளிர் மன்ற தலைவி பிரீத்தி பிரசாந்த் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். தனிப்பட்ட சாம்பியன்கள் சப் ஜூனியராக நைவின் சிஜி மற்றும் அவந்திகா சைஜோ, ஜூனியர் அனஸ்வர் கவிதேவ், ஆயுர்டா எம் அஜித், சீனியராக அபினவ் அனில், அனாமிகா சைஜோ, சூப்பர் சீனியர் அமல் விஜயன், சுவின் விஜயகுமார் மற்றும் சாஜியா சலீம், முதுநிலை அனீஸ் அனில்குமார், சில்பா கே, சூப்பர் மாஸ்டர்கள் பிரவீன் சிஎல் மற்றும் ரஜினி சுகுமாரன். விளையாட்டு விழாவில் மங்காப் கிழக்கு உள்ளூர் கமிட்டி சாம்பியன் ஆகியது. இதன் பின்னர் பஹாஹில் யூனிட் முடிவடைந்தது. விளையாட்டு விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மார்ச் பாஸ்ட் போட்டியில் மங்காப் மேற்கு யூனிட் முதலிடம் பெற்றது. பொது அழைப்பாளர் சிஜு சதாசிவன், நந்து, மத்திய குழு உறுப்பினர்கள், வட்டார நிர்வாகிகள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். குவைத் நாட்டின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 279.67 இந்தியன் ரூபாய்களாகும். குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை ரூபாவின் பெறுமதி 972.37 சதங்களாகும். குவைத் தீனார் ஒன்றின் பாகிஸ்தானிய பெறுமதி 913.47 பாகிஸ்தானி ரூபாய்களாகும். குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 395.84 பங்களாதேசி டக்காஸ் ஆகும். இன்றைய நாளுக்கான குவைத் நாட்டின் தங்கத்தின் விலைகளை பார்க்கலாம். குவைத் நாட்டில் 24 காரத் தங்கம் 1 கிராமுக்கு 30.92 குவைத் தீனார்களுக்கும், 22 காரத் தங்கம் 1 கிராமுக்கு 28.37 குவைத் தீனார்களுக்கும், 21 காரத் தங்கம் 1 கிராமுக்கு 27.08 குவைத் தீனார்களுக்கும், 18 காரத் தங்கம் 1 கிராமுக்கு 23.21 குவைத் தீனார்களுக்கும் விற்பனையாகின்றது.